ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண வீடியோ. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் இந்த வருஷம் 2025 அட்மிஷன் எடுக்கலாம் இருக்கிறேன் சார். இல்லை ஆல்ரெடி நீங்கள் போய் எடுத்துருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் எடுத்த காலேஜ் நல்ல காலேஜா, இனிமேல் எடுக்க போகிற காலேஜ் நல்ல காலேஜா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே வந்து சில அடிப்படைகள், எந்த அடிப்படைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுடைய ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் என்ன, அவங்ககிட்ட இருக்க லெபார்டரி ஃபெசிலிட்டி என்ன, அவங்க ஆர்என்டி ஃபெசிலிட்டி என்ன வச்சிருக்காங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ன வச்சிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஃபாரின் லாங்குவேஜ் எப்படி சொல்லி தராங்க, அங்கே படித்த மாணவர்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட திறமைகள் அவங்க எப்படி இருக்காங்க, இன்னைக்கு எப்படி வந்து சமுதாயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து எடுத்துட்டு சில கல்லூரிகளை நேர்லேயும் போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசி அவங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆய்வு செய்ததுக்கு அப்புறம் இதை வந்து நான் ஒரு யூடியூபர் ஆகி உங்களுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடியிலிருந்து ஒரு வாத்தியாராக இருந்து ஒரு காலேஜில் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்காக போயிருந்தாலோ, ஒரு எவாலுவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிருந்தாலோ, ஒரு கெஸ்ட் லெக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டிருந்தாலோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த லிஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ டாப் 10 கல்லூரிகள் அப்படிங்கிறத வந்து எந்தவித பயாசிங்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஒவ்வொரு கல்லூரியும் ஏன் நம்ம டாப் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். ஸோ வளர்ந்து வரக்கூடிய கல்லூரிகளை இதில் கொண்டு வந்திருக்கிறோம், வளர்ந்த கல்லூரிகளையும் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய அல்லது சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய 50 கல்லூரிகளை நம்ம சுட்டி காட்டுறோம். அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் டாப் 10 கல்லூரிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கட்டாயமாக இந்த கல்லூரியில் போய் நீங்கள் சேரும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் கட்டாயம் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் ஒரு இன்ஜினியராகவும் சரி, ஒரு ஹியூமனிட்டேரியனும் சரி நீங்கள் கண்டிப்பாக இருக்க முடியும் நம்பிக்கையோட இந்த வீடியோவை உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு லைக் போடுங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நாட் ஓன்லி இன்ஜினியரிங், மற்ற எந்த ஃபீல்டாக இருந்தாலும் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. என்னால் பிடிச்ச வரைக்கும் அதுக்கு சரியான தகவலை நேர்மையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சக்ஸஸ் செயலர் அப்படிங்கிற நம்ம பிராண்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சக்ஸஸ் செயலருடைய பாயிண்ட்டே லேர்ன் தி அன்லேர்ன் அப்படிங்கிறதான். இது வரைக்கும் 100% ஜென்யூனாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இனியும் அப்படி தான் ஜென்யூனாக நம்ம கொடுப்போம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரேஷ் சீதாராமன், எம்இ, பிஹெச்டி அண்ட் போஸ்ட் டாக்டரேட் இன் யூஎஸ்ஏ. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணி ஒரு ப்ரொஃபஸராக இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு கேரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட் அண்ட் அட்வைஸராக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த அட்வைஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டான அட்வைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்ஏ 2025 இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்பொழுது டாப் 10 காலேஜ் டீடைல்டு அன்பயாஸ்டு அனாலிசிஸ் ஆன் டைரக்ட் விசிட் அண்ட் பப்ளிக் ஃபீட்பேக்னு ஓப்பனாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் சில விஷயங்கள் மாறுது. அந்த விஷயத்தை நம்ம உள்ள வந்து கணக்கில் எடுத்துருக்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் காலேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸை இங்கே நம்ம சொல்லலை. ஆக்சுவலாக வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நான் இதில் எடுத்துக்கல, கவர்மெண்ட் கல்லூரிகள் நம்ம இதில் எடுத்துக்கல, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் நம்ம இதில் எடுத்துக்கல. பட் இதில் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸ், ஏன்னா அங்கே மேனேஜ்மெண்ட் சீட்டும் இருக்கிறதுனால கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம உள்ள எடுத்துருக்கிறோம். பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷனை மட்டும் எடுத்துருக்கிறேன். தனிப்பட்ட வீடியோவை உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறோம், கவர்மெண்ட் எய்டடுக்கும் கொடுத்துருக்குறோம், அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குறோம். ஜோன் வைஸாகவும் நமக்கு தனித்தனியாக கொடுக்க போகிறோம். டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் எதெல்லாம் பெஸ்ட்டுங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் 2006 பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஏன் நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்கிறோம்னா பைனியர் இன்ஸ்டியூஷனுங்க. இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது ஆரம்ப காலங்களில் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிற பைனியர் இன்ஸ்டியூஷன் நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவனங்களை உருவாக்கிய ஒரு கல்லூரிங்கிற பெருமை இந்த காலேஜுக்கு இருக்கு. ஃபண்டமெண்டல் இங்கே போனீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக ஆயிட முடியும். செல்ஃப் லேர்னிங் உங்களுக்கே தெரியாமல் வளரும். டாப் பிளேஸ்மெண்ட்ஸுங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை கோராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஐடியாக இருந்தாலும் சரி, பிளேஸ்மெண்ட்ஸில் இது வரைக்கும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை. சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. கண்டினியூஸாக ஃபேக்கல்ட்டி அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. காரணம் அங்கே ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. அலுமினி ஸ்ட்ரென்த் தாங்க அந்த காலேஜுடைய மிகப்பெரிய விஷயமே. ஸோ அலுமினி ஸ்ட்ரென்த் சூப்பர். அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ராடில் இருக்காங்க. ஸோ அப்ராட் போகணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல இடமா அந்த இடம் இருக்கும். ஸோ நம்பர் 1 பொசிஷனில் அவங்க இருக்காங்க. நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், மகாபலிபுரம் ஓல்டு மாவட்டம் ரோட்டில் இருக்கக்கூடியதுங்க. 25 இயர்ஸ் ப்ளஸ் இவங்க வந்து சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. செல்ஃப் லேர்னிங் இங்கேயும் நிறைய இருக்குது. அப்ராடில் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போய் சாதிச்சிருக்காங்க. உள்ளே போகும்போது அப்ராடுக்கு ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். டாப் பிளேஸ்மெண்ட்ஸ் இவங்களும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸை நம்ம வந்து பார்க்கும்போது அதிகபட்சம் ஐடியில் தான் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. கோரில் இவங்க சுமாராக தான் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இங்கே கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த சில ஸ்டூடெண்ட் நம்ம பேசும்பொழுது அவங்க சாதாரணமாக 3 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய்க்கு கூட இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்கிறது திட்டவட்டமான உண்மை.
ஸோ கோர் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அலுமினி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. ஃபேக்கல்ட்டி சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் கொஞ்சம் அப்டேட்டடாக இவங்க இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 3வது இடத்துல பார்க்கும்போது 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இதுவும் ஒரு பைனியர் இன்ஸ்டியூஷன். கோயம்புத்தூர்ல பைனியர் இன்ஜினியரிங் ஆரம்பிக்கிற காலத்துலேருந்து இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போகலாம், 40 வருஷத்துக்கு பின்னாடி போகலாம், இவங்கெல்லாம் கண்டிப்பாக உள்ள நிற்பாங்க. அதனால பைனியர் இன்ஸ்டியூஷன். ஃபண்டமெண்டல் செல்ஃப் லேர்னிங் சூப்பராக இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் 94% கோரும் ஐடியும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கோர் இப்போ டவுன் ஆயிருக்கு, ஐடி பரவாயில்லை. சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இங்கே இருக்காங்க. அலுமினி ஸ்ட்ரென்த் இங்கேயும் சூப்பராக இருக்குங்க. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை ஜோனில் இருக்கக்கூடிய காலேஜுங்க. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். சிஐடிங்கிறதும் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். பிஎஸ்ஜிங்கிறது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பைனியர் இன்ஸ்டியூஷன். இந்த சவுத் ஜோன் எடுத்துட்டீங்கன்னா இந்த காலேஜ் அடிக்கிறது காலேஜே கிடையாது. மதுரை அந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் அடிக்கிறது காலேஜே கிடையாது. இங்கேயும் ஃபண்டமெண்டல் சூப்பராக இருக்குது, ஆர்என்டி சூப்பராக இருக்குது. செல்ஃப் லேர்னிங்கிறது உங்களுக்கு தானாகவே வளரும். டாப் பிளேஸ்மெண்ட்ஸ் 90% அளவு கொடுக்குறாங்க. கோர்லையும் ஐடிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப காலங்களில் வந்து இவங்க கோரில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. கோர் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இங்கே சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அலுமினி ஸ்ட்ரென்த் சூப்பராக இருக்குது. ரீசனபிள் ஃபீஸ் இருக்குது. தற்போது இந்த கல்லூரி வந்து ஒரு நல்ல ஒரு ஹெட் இந்த காலேஜ் வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ சூப்பராக போயிட்டு இருக்குது இந்த காலேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2377 பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அவினாஷ் ரோட்டில் பிஎஸ்சியோட செகண்ட் கேம்பஸ் சொல்லக்கூடிய கேம்பஸ். ஸோ இது ஆரம்பிச்சு இப்போ ஒரு 12 வருஷம் 13 வருஷம் தான் ஆகுது. 10+ இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸ்டாண்டர்ட் க்ரோயிங் இன்ஸ்டியூஷன். சூப்பராக ரொம்ப ஸ்டாண்டர்டாக நியாயமாக கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. மெரிட் பேசிஸ்னா மெரிட் பேசிஸ். டொனேஷன் அப்படிங்கிறது அதிகமாக வாங்குறதுல, பணம்ங்கிறது அப்படி இல்லை, கொடுக்குற பணத்துக்கு கரெக்டான வேல்யூ இருக்கக்கூடியதை ஒரு இன்ஸ்டியூஷனை பார்க்குறோம். மெரிட் பேஸ்ட் அட்மிஷன்ஸ் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மெரிட் பேஸில் தான் இங்கே உள்ளே போக முடியும். உங்களுக்கு என்ன மார்க்கோ மார்க் தகுந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் காசு கொடுத்து வாங்கலாம்னா இங்கே வாங்க முடியாது. ஹெல்த்தி காம்படிஷன் க்ரோத் இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒருத்தர் ஹெல்த்தி அண்ட் காம்படிஷன் க்ரோத் இருக்க பார்க்க முடியுது. ஃபீஸ் கொஞ்சம் ரீசனபிளான ஃபீஸ் இருக்குது. காம்பிடென்ட் ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் இருக்காங்க. எல்லா ஸ்ட்ரீம்லையுமே காம்பிடென்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. டாப் பிளேஸ்மெண்ட்ஸுங்க 90% கோர்லையும் சரி ஐடிலையும் சரி சூப்பர் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ்ங்க. 30 வருஷத்துக்கு மேலே எக்ஸலன்ஸ். இவங்க 30 இயர்ஸ்க்கு மேலே இவங்க ஃபீல்டில் இருக்காங்க. செல்ஃப் ரன்னிங் இங்கேயும் கொஞ்சம் இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் வந்து ஸ்பூன் ஃபீடிங் கான்செப்டும் இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராம். அதாவது இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை அங்கே போனால் அப்ராடில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு, அப்ராட் லிங்க் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டாப் பிளேஸ்மெண்ட்ஸுங்க கிட்டத்தட்ட ஒரு 88% அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ். ஆனால் ஐடியில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கோரில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. கொஞ்சம் ஃபேக்கல்ட்டிஸ் அப்டேஷன்லையும் இருக்காங்க. அலுமினி ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து குமரகுருவில் சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி புதுப்பேர் வில்லேஜ். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சிஐடின்னு சொல்லக்கூடிய காலேஜ். இது ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டியூஷன் தான். இது இண்டஸ்ட்ரி பவர்டு லெபார்டரி தான் இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரி பவர்டு லெபார்டரிங்க ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த்துங்க. ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் ரொம்ப நிறைய கொலாபரேஷன்ஸ் வச்சிருக்காங்க. குட் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. டாப் பிளேஸ்மெண்ட்ஸ் இவங்களும் ஒரு 90%. ஆனால் இவங்களும் ஐடி ஓரியன்டாக தான் அதிகமான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இங்கே வந்து அப்ராட் ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ், இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் ஃபாரின் போய் படிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஃபாரினில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படிக்கிறாங்கன்னா எஸ், இந்த இன்ஸ்டியூஷன் ஜப்பான்லேருந்து வந்துலாம் இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது நம்பர் 8 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் ராமவரம் சென்னை சிட்டியில் ஹார்ட் ஆஃப் சிட்டியில். உண்மையிலே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இந்த கேம்பஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது VLSI இன்னைக்கு இருக்கக்கூடிய க்ரோத் ரேட்டில் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு லேப் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சாம்பிளாக பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச், R&D ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே அவங்க பண்ணுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்களும் அப்ராட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க. நம்ம கூட வந்து நேரடியாக ஒரு அப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட வந்து நம்ம லைவ்ல கூட எடுத்து பேசியிருக்கோம். அதையும் உங்களுக்கு வீலாக நான் கொடுத்துருக்கிறேன், வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். ப்ரூஃபோட உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேங்க. பேலன்ஸ்டு பிளேஸ்மெண்ட்ஸுங்க, அழகான பிளேஸ்மெண்ட்ஸ். அதாவது கோர்லையும் சரி ஐடிலையும் சரி பேலன்ஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கூட 25 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வந்து இவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ பிளேஸ்மெண்ட்டில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அலுமினி ஸ்ட்ரென்த் இந்த காலேஜில் சூப்பர். இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் பக்காவாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேம்பஸுமே ஒரு நல்ல கேம்பஸ்ங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஸோ கிருஷ்ணா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பார்க்கும்போது புனியமுத்தூர் கேம்பஸ் ஒன்று இருக்குது, கோவைப்புத்தூர் கேம்பஸ் இருக்குது. போன வருஷம் வரைக்கும் 2 கேம்பஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ஸுமே சரி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சரி, எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. கீழே இருக்கிற குடியமுத்தூரில் இருக்கிற கொஞ்சம் ஹையராகவும், மேலே இருக்கிற கேம்பஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இந்த வருஷம் ரெண்டுத்தையும் ஒன்றா கிளப் பண்ண தான் சொல்கிறாங்க. எங்கே போனாலும் ஒரே ஃபீஸ் தான், நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் வாத்தியாருங்க கொஞ்சம் வேறு தான்.
நடக்கக்கூடிய இன்புட்ஸ் வேறு தான், சிலபஸ்கள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் கம்பைன் பண்ணி பண்ணுறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கோயம்புத்தூரை பொறுத்தவரை 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. குட் லேர்னிங் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், ஏம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும், வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னே சொல்லலாம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறைய இருக்குது, டாப் பிளேஸ்மெண்ட்ஸ், இவங்களும் பிளேஸ்மெண்ட்ஸில் ஐடியில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் நல்ல ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த்துங்க, அலுமினி ஸ்ட்ரென்த்தும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நீங்கள் கிருஷ்ணா தாராளமாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்த 10th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்ட நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடியது. இதில் ஒரே ஒரு விஷயம் ட்ராபேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது சத்தியமங்கலத்தில் இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, உள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பக்கா ஃபாரின் ப்ளூ பிரிண்டாகவே இந்த கேம்பஸ் இருக்கும். ஸோ கிருஷ்ணா கேம்பஸில் என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே பண்ணாரியம்மன்லையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், இது சிட்டிக்குள்ளே இருக்குது, அது சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குன்னு தவிர பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல். இல்லை ஒரு 5% டீவியேஷன்ஸ் அதுக்கு இதுக்கு இருக்கலாம். ஸோ அவங்க 10th பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் அடுத்து 11th பொசிஷன்லேருந்து 20th பொசிஷன் வரைக்கும் எந்தெந்த கல்லூரிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் உங்களோட சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும்.